ஓம் நம சிவாய. விஜய் அவர்கள் அவரோட மாநாட்டில் சொல்லியிருப்பார், நான் தமிழ்நாட்டில் இருக்க பெண்களோட குழந்தைகளுக்கு தாய் மாமா, என்ன அண்ணனா தம்பியாக நினைக்கிற ஒவ்வொரு பெண்மணியோட குழந்தைக்கும் நான் தாய் மாமா அப்படின்னு பெருமையாக சொல்லியிருப்பார். அந்த தாய் மாமா கரூர் மக்களுக்கு தாய் மாமாவாக இல்லை போல இருக்கு. ஆமாம், அப்படிதாங்க. ஏன்னா விட்டுட்டு ஓடிட்டார். மக்கள் செத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு தாய் மாமாவாக என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டிகிட்டு போயிருக்கணும், ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும், அவங்களோட நின்று பொறுப்பாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த தாய் மாமா என்ன பண்ணார்? விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு ஓடிட்டார். அவர் தாங்க தாய் மாமா. நல்லா பார்த்துக்கோங்க. தாய் மாமாவுக்கு நல்லா ஓட்டு போடுங்க 2026. அப்புறம் சொல்லியிருப்பார், ரேஷன் கார்டில் வந்து என் வீட்டு ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இல்லை, உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் என் பேர் இல்லை. ஆமாம், ரேஷன் கார்டில் பேர் இல்லாதனால தான் அவர் அண்ணனா தம்பியாக கரூர் மக்களை நினைக்காதனால தான் அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கார். அவரோட பேச்சுக்களே அவர் அப்படியே சினிமா டைலாக்குங்கிறது அப்படியே அப்பட்டமாக காட்டுதுங்க. கொஞ்சமாச்சும் மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. அவர் எல்லாமே சினிமா டைலாக்காக மட்டும்தான் பேசுகிறாரே தவிர மக்களோட அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அவருக்கு தேவை கைத்தட்டு வாங்கணும். 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு பாட்டு பாடுறாரு. அந்த 10 ரூபாயை இவர் பண்ணாமல் இருப்பாரா? அதுக்கு உறுதி தர முடியுமா இவரால்? அதை சொல்லுங்களே. என்ன செய்ய போகிறீங்களோ அதை சொல்லுங்கள். மற்ற கட்சிகளை ப்ளேம் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு.